ஸோ நம்ம கீழக்கரை நாளுக்கு நாள் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ முக்குருவில இருந்து ஈசிஆர் போற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 நாடுகளோட உணவுகளை ஒரே இடத்துல கொண்டு வர மாதிரி ஒரு சூப்பரான கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்தோம்னா தோமியம் சீ ஃபுட்ஸ் அப்படின்னு, அதாவது தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, சைனா, இந்தியான்னு 5 நாட்டு உணவுகளை ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒரு ஈசிஆர்ல நம்ம ரன்னிங்ல போயிட்டு இருக்க எல்லாருமே ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு தென்னை மர தோப்புக்குள்ள சூப்பரான ஒரு இடத்த உருவாக்கி இருக்காங்க. ஆல்ரெடி இந்த இடம் எங்க லொக்கேஷன் ஆயிட்டு இருக்குன்னா, முள்ளுவாடி நம்ம போற வழியில கீழக்கரையில இருந்து முள்ளுவாடி போற வழியில நயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஒரு லேண்டை இப்போதைக்கு டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இடம். இந்த இடம் தான் யூனிட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, முழுவதுமா அந்த சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்றது இங்க தான் அப்படின்னு ஃபுல்லா பார்டர் லைன் கட்டி நல்ல பலூன்ஸ் எல்லாமே வச்சு ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல வந்து ஒரு 4-5 பார்ட்டிஷன் வச்சு, ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன். இந்த மாதிரி ஒரு சீட் எல்லாமே போட்டு இந்த சீட்டுக்குள்ள நிறைய சேர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. மேஜரா நம்ம சொல்ல போனோம்னா மேல வந்து நம்மளுக்கு தென்னை மரம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்க இருந்து எல்லாருமே வந்து நம்மளுக்கு என்ன ஆர்டர்ஸ் வேணும்னு கேட்டு இந்த இடத்துக்கு இங்க இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணிடுவாங்க. மலேசியா நாட்டில் உள்ள அந்த டவர் ட்வின் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டவரையுமே வச்சு இது ஒரு மலேசியா இடம் மாதிரி இருக்கு. ஒரு மலேசியாக்குள்ள இருந்து சாப்பிட ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவு பரவாயில்ல. இந்த ரெஸ்டாரண்ட் இந்த ஏரியாவில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல. பார்ப்போம், எல்லாம் மக்களுடைய சப்போர்ட் இருந்தா நடக்கும் நல்லபடியா. அந்த 5 நாடுகளை ஒன்னா கொண்டு வந்துருக்கீங்களா? 5 நாடு ஃபுட்டுமே கிடைக்குமா? ஆமா, 5 இந்தியன், மலேசியா, தாய், இந்தோனேஷியா எல்லாமே கிடைக்கும். சைனீஸ் எல்லாமே இங்க அவைலபிள். அப்போ வந்து நம்ம ஈசிஆர் கீழக்கரை முக்குரோடு ராமநாடுல ஆரம்பிச்சு சாயல்குடி வரைக்குமே நம்ம ஃபேமஸான கடை இதுதான். ஆமா, இது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. மற்றதெல்லாம் வந்து அவங்க தனி இண்டிவிஜுவலா இருக்கும். பிரியாணி இது இருக்கும், இதுல எல்லாமே கிடைக்கும். ஓகேக்கா. அந்த தோமியம் சீ ஃபுட்ஸ் அப்படின்னு என்ன ஆகாது? என்ன தொமியாங்கிறது தாயோடைய ஃபேமஸ் சீ ஃபுட். ஐ மீன் சூப். அது வந்து வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸ். ஓகே ஓகே. அதான் இப்ப தொமியம்னு எல்லா இடத்துலயும் ஃபேமஸ். எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. அந்த ஃபேமஸான விஷயத்தை கீழக்கரையும் கொண்டு வந்துட்டீங்க. கீழக்கரையும் கொண்டு வரோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். பேரக்கா? என் பேர் லாஃபர். லாஃபர். காக்கா சைத்து மோனரு. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. சரிக்கா, இப்படி நிறைய ராமநாதத்துக்குள்ளே நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. நிறைய வந்துருச்சு. கீழக்கரைக்குள்ள நிறைய வந்திருக்கு. கீழக்கரையில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குது. இப்போ இத்தனை ஃபாரஸ்ட் ஐட்டங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் வரது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து கீழக்கரையில. எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குதுங்க, அடிக்கடி வரணும். அதே மாதிரி இந்த தோட்டத்துக்குள்ள அமைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, அருமையா இருக்குது. நாட்டு வகையான உணவுகளை கீழக்கரை மக்களுக்கு ஸ்பெஷலா கொடுக்க போறது செஃப் காக்கா. பேராக்கா? பரக்கத் மைதீன். ஆனா டீன் சொல்லுவாங்க மலேசியா. மலேசியால டிஃபரெண்டா பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவீங்க? மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மீன்லாம் வந்து அதாவது மீன் வந்து ருபூஸ் பண்ணி கொடுப்பாங்க, அவிச்சி கொடுப்பாங்க, ஸ்டீம் பண்ணி கொடுப்பாங்க. அவிச்சி கொடுப்பாங்க, அவிச்ச மீன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தீக்கா ரசான்பாங்க. அதாவது இது இனிப்பு, புளிப்பு, காரம். இனிப்பு, புளிப்பு, காரம் மீன்லயா? மீன்ல 3 டேஸ்ட்ல கொடுப்பாங்க. என்ன பத்தி மலேசியாவில கிட்டத்தட்ட நான் 30-35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு இந்த ஹோட்டல்ல. இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? இதை வந்து அந்த சொன்னல 3 விதமான டேஸ்ட் பண்ணலாம். இதை பண்ணி சூப் போட்டுக்கலாம். அப்ப இந்த மீனை வச்சு மேல சாஸ் ஊத்தி இனிப்பு வச்சு அதெல்லாம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ணலாம். சாப்பிட டேஸ்டா இருக்கும். இது வந்து 6 பேர் சாப்பிடக்கூடியது. ஒரு மீன். ஒரு காக்கா வந்து ஒரு 1.5 கிலோ வெயிட் இருக்கும். 6 பேர் சாப்பிடுற மீன் சொல்லிருக்காப்ல. இக்கன் மாஸ். மலாயில இக்கன் மாஸ். இக்கன் கண்டிப்பா விரும்புவாங்க. வித்தியாசமான உணவு இது. கீழக்கரையிலே அந்த அளவுக்கு இல்லாத உணவு. மக்கள் வரக்கூடிய இடம் தான் இது. அதிகமா வரக்கூடிய அதுவே வரக்கூடிய இடங்கள் தான். நல்லபடியா நடக்கும். இது தான் அந்த ஃபுட் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். ஓகே. சுற்று வட்டாரங்கள் எல்லாரும் வாருங்கள். ஓகே. விஷயம் மக்களுக்கு கண்டிப்பான பலன் உள்ளது. கண்டிப்பா மக்கள் வந்து பலன் நினைச்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தாண்டி உள்ள வந்து ஒரு சைலண்டான ஒரு இடம். இதுலயுமே வந்து பார்த்தோம்னா அந்த தென்னை மரங்கள் நல்லா சுத்தி இருக்கும் போது இந்த மேல உள்ள அமைப்புகள் எல்லாமே பார்த்தோம்னா மழை பெஞ்சாலும் வெயில் எடுத்தாலும் எந்த ஒரு சின்ன இது கூட வராத அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து நம்ம உட்காந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். 10 பேர் ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க எந்த ஒரு மைண்ட்ல எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாம ரிலாக்ஸா ஒரு இடத்துல வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஸோ இந்த ஒரு இடத்த இது பண்ணியிருக்காங்க. முழுவதுமா அந்த இடத்துல மூங்கில் வளைவுகள் இதெல்லாமே பண்ணி உள்ள சேர் இன்டீரியர்ஸ் எல்லாமே இருக்கு. ஓப்பனிங்னால பலூன்லாம் பறக்க விட்டுருக்காங்க. இந்த மாதிரி 1, 2, 3 ஒரு 3 இடங்கள் இருக்கு. இக்பான் பக்கரு, நாசி, கோரிங் பாரிக்கு இதெல்லாம் எழுத்துக்கூடி பறிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் போல. ஆனா தலைவர் வந்து போர்டு வரைக்கும் வச்சிருக்காப்ல. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, அதோட சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கிருந்து தான் இறக்குமதி பண்ணப்பட்டது அப்படின்னு. இதுலயே பார்த்தா தெரியும். மலேசியா அக்கா ஒரு ஆள் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. உள்ள வந்து அந்த மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, விரால் இதெல்லாம் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அக்மா ட்ரெடிஷ்னலா உள்ள அந்த மசாலா பொருட்களை கப்பல் மூலியமா அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து கெமிக்கல் இல்லாத உணவு கொடுக்கணும், வேதிப்பொருள் இல்லாம இந்த பொருளை கொடுக்கணும். அது ஆரோக்கியமா இருக்கும் மக்களுக்கு. அதே மாதிரி விலைகளும் நல்ல ஒரு நியாயமான விலையா இருக்கிறதுக்காண்டி இந்த ஃபுட் இதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ஃபுட்டு கொண்டு வந்தா புரோட்டா, சப்பாத்தி கொண்டு வரலாம், அதிகபட்சம்னா ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வரலாம். அந்த 5 நாட்டு உணவுகளையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டீங்களா? இந்த ஐடியாலாம் எப்படி?
இதுக்கு வந்து முக்கியமான மூலப்பொருள் காரணம் என்னோட நண்பர் பரக்கத்து மீதி இந்த இருக்காரு. சரி முத்தினா சீஃப் செஃப் இவர் தான் சீப் ஷாப். இவர் ஒரு அறுவரின் பேர் தான் இதை ஆரம்பிச்சோம். சூப்பர் வெரைட்டி சொல்லும் போதே தலை இது என்னது? அக்டோபஸ் 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 அப்படின்னா கனவா? ஓகே, கனவுல என்ன செய்ய போறீங்க? சூப் கனவுல சூப் வைப்பீங்களா? என்ன கான்செப்ட், எப்படி வைப்பீங்க? வெஜிடேரியன் சொன்னா வெஜிடேரியன், ஆ. இது நார்மலா சொன்னா நார்மலா போட்டு கொடுப்போம். ஓ, தலைப்படி பார்த்தோம்னா இதுதான் அந்த கனவை சின்ன சின்னதா வெட்டி இதுல சூப் வச்சிருக்கீங்க. குடிச்சா நல்லா இருக்குமா? டேஸ்ட் பண்ணி பாருங்க. He's a chef of Chinese, and Acha, me are chef of Italian, and he's chef of tandoori, naan, and all everything. We are all know what I do and all everything. ஓகே, இவர் பேசுற இங்கிலீஷ்லயே தெரியும். ப்ராடக்ட் எல்லாமே வெளிநாட்டு ப்ராடக்ட் தானே? ஓகேல அப்ப வெளிநாட்டு டிஷ்லாம் நீங்க ரெடி பண்ணிடுவீங்க. Yeah. ஸோ வாங்குற முக்கரோட்ல ஆரம்பிச்சு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போற வழியில முள்ளுவாடிக்கு பக்கத்துல தான் இந்த தொம்யம் சீ ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கடை இன்னைக்கு ஓப்பன் ஆயிருச்சுக்கிறோம், காமிச்சிருந்தோம். இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கோட உணவு சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பான கடை. தருணத்துல சிறப்பான கேமரா எடுத்துட்டு இருக்க தம்பி ஹாத்திப் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.